எல்லாருக்கும் ஜெய்ஹிந்த். டெல்லி போலீஸு நம்ம தமிழ்நாட்டில இருந்து அட்டெண்ட் பண்ண முடியாதா? நமக்கு எலிஜிபிள் இல்லையா? இத பத்தி நம்ம ஃபுல்லா வீடியோ பார்க்க போறோம். இது டெல்லி போலீஸ்ல நடந்த வேக்கன்சி எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு. அத பத்தியும் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்போர்ட் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி போலீஸ் அப்படின்னாவே வந்து எல்லாத்துக்கும் தெரியும். டெல்லி ஸ்டேட்ல சர்வீஸ் பண்றவங்க, தமிழ்நாடு போலீஸ் மாரி டெல்லி போலீஸு. அந்த ஸ்டேட்டில் சர்வீஸ் பண்ணுறது. இப்போ எப்படி நம்ம சிஆர்பிஎஃப்ல பேராமிலிட்டரி ஃபோர்ஸை சர்வீஸ் பண்ணுறோம் ஆல் இண்டியாவில், அதே மாதிரி டெல்லி போலீஸ் அப்படிங்கிறது டெல்லி ஸ்டேட்டில் சர்வீஸ் பண்ணுறவங்க ஆல் இண்டியா வேக்கன்சி. நீங்கள் எங்கே இருந்தாலும் டெல்லி போலீஸு ஆகலாம். நீ தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இல்லை கேரளா இருந்தாலும் சரி, இல்லை பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் நீ பிறந்தாலும், எந்த லோக்கலில் நீங்கள் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக டெல்லி போலீஸ் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணலாம். ஏன்னா டெல்லி போலீஸுங்கிறது ஆல் இண்டியா வேக்கன்சி. அந்த லோக்கல் ஸ்டேட்டு மட்டும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரூல்ஸுமே, எந்த கிரிட்டேரியும் கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த விழிப்புணர்வு மேக்ஸிமம் ரொம்ப கம்மி. டெல்லி போலீஸில் தமிழ்நாடு சேர்ந்த இளைஞர்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா தெரியாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இப்போ கேரளா போலீஸில் அட்டன் பண்ண முடியாது. இப்போ கேரளாவில் இருந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம கேரளாவிலே பிறந்து, அங்கேயே வளர்ந்து, அங்கேயே படித்து, அங்கேயே சர்டிஃபிகேட்டில் வந்து அட்டன் பண்ணலாம். இதுதான் ரூல்ஸு. இப்போ நம்ம தமிழ்நாடு சர்டிஃபிகேட் வச்சு டெல்லி போலீஸ் ஈஸியாக அட்டன் பண்ணி பாஸ் பண்ணலாம். ரயில்வே போலீஸ் மாதிரி டெல்லி போலீஸ் ஆல் இண்டியா வேக்கன்சினால நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு இளைஞருக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து அதிகபட்சம் ரயில்வே, ஆர்மி, சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். டெல்லி போலீஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெல்லிக்குள்ளேயே வேலை கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியாக லோக்கல் ஸ்டேட் போலீஸ் மாதிரி ஈஸியாக சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சேல்ரி அந்த இதெல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்குதோ அந்த லைனில் தான் வரும். இது வந்து 2025 வந்து டெல்லி போலீஸு ஒரு வேக்கன்சி பண்ணாங்க, டிரைவர் வேக்கன்சி. அது டிசம்பர் லாஸ்ட் வாக்கில் எக்ஸாம் முடிஞ்சுது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் வெளியாகிருக்கு. ரிசல்ட் வெளியானதால் நீங்கள் சர்க்காரி நோக்கரியில் போய் பாருங்கள், இல்லை எஸ்எஸ்சி டெல்லி போலீஸ் அந்த வெப்சைட்டில் போய் நீ செக் பண்ணலாம். இப்போ எஸ்எஸ்சி போர்டு தான் எல்லா வேக்கன்சியும் வெளியிடுறாங்க, ஆள் எடுக்கிறாங்க. எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி ரயில்வே, எஸ்எஸ்சி டெல்லி போலீஸ் அப்படின்னு சொல்லி பல இதுக்கு எல்லாத்துக்குமே எஸ்எஸ்சி போட்டு தான் எடுக்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறாக எஸ்எஸ்சி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க செலெக்ஷன். இப்போ ரயில்வேலேருந்து எல்லா பக்கமும் எஸ்எஸ்சி போட்டு எடுத்ததுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெல்லி போலீஸையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இதுக்கு என்ன கிரைட்டீரியாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டெல்லி போலீஸ் எப்படி ஆளாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வீடியோ பகிர்ந்து சொல்லுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.